இன்றைக்கி நம்ம சேனலில் பாரம்பரிய முறைப்படி சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேன். இந்த சக்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு வரும். 200 கிராம் பச்சரிசிங்க, இது வந்து ஒரு கப்பு அளவு. இந்த பச்சரிசியை கழுவி எடுத்துக்கோங்க. பொங்கல் பானைங்க, இந்த மாதிரி நான் வெண்கலத்தில் வாங்கி வச்சுருக்கேன். நான் இதில் தாங்க 20 வருஷமாக கோவிலில் வீட்டில் நல்ல விஷயத்துக்கெலாம் இதில் தாங்க 20 வருஷமாக பொங்கல் வைக்கிறேன். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி ஊற்ற போகிறேன். இந்த பானையில் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க. பூ வேணால் பூ கட்டிக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அழகாக கட்டிக்கோங்க. இந்த மாதிரி பாரம்பரியமாக செய்யுங்க. பொங்கல் பானை வச்சு அழகாக இருக்கும், நம்ம செய்யறதுக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த பாத்திரத்தில் நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த சூட்லேயே பொங்கல் சீக்கிரமாக வெந்துடும், வெண்கலன்றதால. இந்த கப்பால் 4.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேங்க. இப்போ 4.5 கப்புன்றதால நான் வந்து 4 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன், 1/2 கப்பு பால் ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். கொச்சோடனே நம்ம பச்சரிசியை கழுவி இதில் போட போகிறோம். இப்போ நல்லா கொதிக்கிட்டோங்க. கொச்சோடனே நம்ம பச்சரிசியை எடுத்து வச்சோல்ல, அதை போட்டு கொதிக்க விடுவோம். இப்போ நம்ம அரிசி போட்டுப்போம் பொறுமையாக. எல்லா அரிசியும் போட்டு சிம்லேயே வச்சு அப்படியே வேக விடுங்க. இப்போ ஒரு கலரி விட்டுப்போங்க. நல்லா பொங்கி வருது பாருங்கள், நல்லா எல்லா பக்கமும் பொங்கி வருது சூப்பராக. இந்த டைமில் சிம்மில் வச்சுக்கோங்க. நடுவில் இப்படி கலரி விட்டுக்கோங்க, ஏன்னா அப்போ அடி பிடிக்காது. அரிசி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து வெல்லம் போட்டுப்போம். எந்த கப்பில் நம்ம அரிசி மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதே கப்பில் வெல்லம் 1 கப்பு எடுத்து நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் 1.5 கூட போட்டுக்கலாம். என் வெல்லம் நல்லா வாங்கியிருக்கேன் நான். நீங்கள் வெல்லம் சரியாக வாங்கலைன்னா வடிகட்டி போட்டுக்கோங்க. இதை போட்டு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலருங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுவே நல்லா குழஞ்சிரும், வெல்லமும் நல்லா கரைஞ்சிரும். நல்லா கலந்துட்டுங்க. வெல்லம்லாம் போட்டு நல்லா வந்திருக்கு பாருங்கள் பொங்கல். இந்த டைமில் நான் வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பொங்கல் எடுத்து வச்சுட்டு முந்திரி திராட்சை தாளிக்க போகிறோம். நல்லா கலந்துட்டுங்க. வெல்லம்லாம் போட்டு நல்லா வந்திருக்கு பாருங்கள் பொங்கல். இந்த டைமில் நான் வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பொங்கல் எடுத்து வச்சுட்டு முந்திரி திராட்சை தாளிக்க போகிறோம். 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து முந்திரி திராட்சைலாம் தாளிக்க போகிறோம். நெய் உருகட்டும். 100 கிராம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் போட்டு நல்லா வறுத்துப்போம். 100 கிராம் திராட்சை வச்சுருக்கேங்க, அதையும் நல்லா முட்டையாக வரட்டும். வந்தவுடனே எடுத்து பொங்கலில் நம்ம கொட்டிடுவோம். தீயாமல் முந்திரி வறுத்துக்கோங்க. நல்லா முந்திரி வறுபட்டுருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ தாளித்த முந்திரி திராட்சை இதில் போட்டுருங்க. 1/4 சிட்டிகை ஏலக்காய் தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பொங்கல் கமகமகமன் வாசனை வருதுங்க. நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் பொங்கல் செய்யுங்க. பொங்கலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வரும் பொங்கல். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பொங்கல். பொங்கல் ரெடி.